வெல்கம் டு அதியமான் டீம். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் அக்டோபர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் 1 to 5 வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி அக்டோபர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சமீபத்தில் கண்டுபிடித்த அதிகமான அடுக்குகள் உடைய உறைக்கிணறு எங்கே அமைந்துள்ளது? ஸோ உறைக்கிணறுல இப்போ நமக்கு நிறைய அகழ்வாராய்ச்சிகள்லாம் பண்ணி நிறையா வந்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல. ஸோ அதில் வந்து உறைக்கிணறு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இது வரைக்கும் அதிகமான அடுக்கு உள்ள உறைக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னா பெரும்புதூரில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. மொத்தம் 28 அடுக்குகள் இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா கீழடியில், அதாவது கீழடியில் வந்து நேற்று முந்தின நாள் கிட்டே கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 32 அடுக்கு இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் இதான் வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது உள்ளதுலேயே பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கீழடியில் இருக்கக்கூடிய அந்த உறைக்கிணறு தான், ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின், 2020க்கான நோபல் பரிசு மருத்துவத்திற்கு, ஓகேவா? ஸோ மருத்துவ பிரிவில் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 3 பேருக்கு, ஓகேவா? ஸோ அமெரிக்காவை சார்ந்தவங்க 2 பேர், பிரிட்டனை சார்ந்தவங்க ஒருத்தங்க. ஸோ அமெரிக்காவை சார்ந்தவங்க யாரெல்லாம் அப்படி பார்த்தோன்னா ஹார்வி ஜே ஆல்டர் அண்ட் தென் இன்னொருத்தங்க வந்து சார்லஸ் எம் ரைஸ், ஓகேவா? ஸோ ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ், இவங்க 2 பேரும் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பிரிட்டனை சேர்ந்தவங்க மைக்கேல் ஹவுட்டன், ஓகேவா? ஸோ இந்த 3 பேரும் தான் என்னது மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் சி நீர்த்துண்மி வந்து கண்டுபிடிப்புக்காக வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருக்கும் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கோல்டு மெடல் ப்ளஸ் $11,18,000 அமௌண்ட்டை வந்து ப்ரைஸாட்டு கொடுப்பாங்க, ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின், காற்று மாசுபடுவதற்கு எதிரான யுத்தம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கே நடக்க இருக்கிறது? ஸோ காற்று ரொம்ப ஏர் பொல்யூட் ஆகுது இல்லையா? ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில். ஏன் அப்படின்னா ஸோ இப்போ தான் வந்து இந்த வீட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கோதுமையெல்லாம் இது பண்ணிட்டு அந்த உமி மாதிரி இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய அந்த தருணம் தான் இந்த காலகட்டம், ஓகேவா? ஸோ இந்த டைமில் எரிக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் பொல்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பொல்யூட் ஆகிறத தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து நியூ டெல்லியில் கொண்டு வராங்க. அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின், டார்பிடோ ஏவுகணை சோதனை எங்கே நடந்தது? ஸோ டார்பிடோ ஏவுகணை சோதனை வந்து எங்கே அப்படின்னா இந்தியாவில் ஒடிசாவில் நடந்துச்சு, ஓகேவா? ஸோ இந்த ஏவுகணையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்லாம் வந்து உள்ளேயே போயிட்டு நமக்கு வந்து இது பண்ணிடும், ஸோ அழிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஏவுகணை தான் அது டார்பிடோ ஏவுகணை. ஸோ ரொம்ப துல்லியமாக பார்த்து பாயக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஏவுகணை அமைப்பு வந்து இதை வழங்கியிருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து DRDO தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின், டாஸ்மேனியன் டெவில் விலங்கு எந்த நாட்டை சேர்ந்தது? ஸோ டாஸ்மேனியன் டெவில் விலங்கு என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா, ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ வந்து ரீசெண்டாட்டு ரொம்ப இந்த விலங்கு வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு இருந்திருக்கு, ஓகேவா? ஸோ இது ஒரு வகையான ஒரு கங்காரு அந்த மாதிரி ஒரு வகையான விலங்கு தான் இதுவும். ஸோ ரீசெண்டாக ரொம்ப அழிஞ்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இனப்பெருக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ ஒரு கொஞ்சம் விலங்குகள் வந்ததுக்கப்புறமாட்டா அதை ஒரு பூங்காலெல்லாம் ஆஸ்திரேலியா வச்சுருக்குறாங்க, ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியாவில் டாஸ்மேனியன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் உள்ள ஒரு வித்தியாசமான டெவில் விலங்கு இது. ஸோ அதுக்கான அதோட நேமையுமே டாஸ்மேனியன் டெவில் விலங்கு அப்படின்னு வச்சுட்டாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தது. அண்ட் தென் சிக்ஸ்த் கொஸ்டின், மியான்மருக்கு எத்தனை ரெம்டெசிவிர் மருந்து இந்தியா கொடுத்து உதவி அளித்துள்ளது? ஸோ நம்ம வந்து சைனா மட்டும் விட்டுலாம், இலங்கை அங்கே எங்கிட்ட நம்ம நிறைய இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பக்கத்தில் உள்ள நாட்டெலாம் ஹெல்ப் பண்ணி நமக்கு கூட தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் மியான்மருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 வந்து ரெம்டெசிவிர் மருந்து, கொரோனா தடுப்பு மருந்து இல்லையா? ஸோ அதை வந்து கொடுத்து உதவி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் இயந்திரம் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது? ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வாங்க வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்க வசதியே இல்லாமல் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இது. ஸோ விவசாயிகளுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டிராக்டர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்தந்த பிளேஸில் ஒரு சில பிளேஸில் வந்து காண்டாக்ட் பண்ண கொடுக்குற மாதிரி வாடகைக்கு வச்சுருக்குறாங்க, ஓகேவா? ஸோ நமக்கு தேவைப்படுற நேரம் உழுதுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது கொண்டு வந்தது எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். அண்ட் தென் 8th கொஸ்டின், உலகின் முதல் சிறுகோள் சுரங்க ரோபோ எந்த நாடு உருவாக்கியது? ஸோ
முதல் சிறுகோள் சுரங்க ரோபோ, அதாவது என்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு ரோபோ வந்து போகிற மாதிரி ஒரு ரோபோ வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சீனாவில். ஓகேவா. அண்ட் தென் 9th கொஸ்டின், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முதல் நாடாளுமன்ற உறுப்பினர். ஸோ ஃபர்ஸ்ட் எம்பி யாரை வந்து தகுதி நீக்கம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ இறந்துட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் நியூஸு. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரஷீத் மசூத். ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்து ராஜ்யசபாவோட எம்பியாக இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இவங்க வந்து இப்போது ரீசெண்டாக கொரோனா வந்து திரும்ப அதுக்கப்புறம் சரியாகி திரும்ப அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு டிசீஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2013 வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுக்கு மோசடி செஞ்சுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் 2013 வந்து எம்பி சீட்லேருந்து நீக்குனாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பையன் வந்து ஸோ நேம் ஞாபகம் இல்லை, இவங்களோட பையன் தான் வந்து எடுத்து 37 ஏஜ்லேயே வந்து சிஎம் ஆனாங்க. அந்த டைமில் அவங்க தான் யங்கஸ்ட் சிஎம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வாங்கினாங்க. ஸோ அந்த டைமில் இவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு எம்பியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தகுதி நீக்கம் பண்ணது யார் அப்படி பார்த்தோன்னா இவங்களை தான். ஓகேவா. யார்? ரஷீத் மசூத். இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அண்ட் தென் 10th கொஸ்டின், ஏஐஎஃப்எஃப்எஃப் விருது 2020 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வீரர், அதாவது என்னென்னா இது ஃபுட்பால் ஃபெடரேஷன் விருது தான். ஓகேவா. ஸோ ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் விருது 2020 யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ வீரருங்கிற இதில் குர்ப்ரீத் சிங் சாந்துக்கும் வீராங்கனைக்கு வந்து சஞ்சு யாதவுக்கும் வந்து வழங்குறாங்க. அண்ட் தென் 11th கொஸ்டின், இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி யார்? ஓகேவா. ஸோ இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கேஎஸ் பதௌரியா. ஓகேவா. பதௌரியா. ஸோ என்ன அப்படின்னா October 8 வந்து இந்திய விமானப்படை தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருக்குறோம். ஸோ அன்னைக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி சீனாக்கும் நமக்கும் நிறைய சண்டைலாம் வந்துருக்கு இல்லையா. ஸோ அந்த டேயில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்க வந்தாலும் நம்மளோட விமானப்படை வந்து அவங்களோட பலம் வாய்ந்தது, நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி ஆர்கேஎஸ் பதௌரியா. ஓகே சாரி பதௌரியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் 12th கொஸ்டின், 12வது பிரிக்ஸ் மாநாடு என்று நடக்க உள்ளது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 12வது பிரிக்ஸ் மாநாடு வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் November 17 நடக்க போகுது. ஓகேவா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் தென் 13th கொஸ்டின், புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் கிரிக்கெட் மைதானம் இந்தியாவின் உதவியுடன் எங்கு திறக்கப்பட உள்ளது? ஸோ இந்தியாவோட ஹெல்ப்போட வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மாலத்தீவில் வந்து திறக்க போகிறாங்க. ஓகேவா. ஸோ மாலத்தீவில் ஹூல் ஹுமலே அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து கிட்டத்தட்ட $800 மில்லியன் செலவில் வந்து இந்த ஒரு புற்றுநோய் மருத்துவமனையும் கிரிக்கெட் மைதானமும் வந்து திறக்க போகிறாங்க. அண்ட் தென் 14th கொஸ்டின், சுற்றுலா தகவல் கருத்தியல் மையம் எங்கே திறக்கப்பட்டுள்ளது? எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மாமல்லபுரமில். ஓகேவா. ஸோ மாமல்லபுரத்தில் என்னது, ஸோ அங்கே என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிற தகவல், அப்புறம் வந்து சில இதை வந்து ஹிஸ்டாரிக்கலாக விளக்குவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு மையம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. எங்கே அப்படின்னா மாமல்லபுரமில். அண்ட் தென் 15th கொஸ்டின், இத்தாலியை புரட்டி போட்ட அலெக்ஸ் புயல் 1 மணி நேரத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் நகரும் வேகம் இருந்தது? ஸோ இந்த புயல் வந்து இப்போ ரொம்ப ஸ்பீடாட்டு அலெக்ஸ் புயல்னு சொல்லிட்டு இத்தாலியை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 112 km/h வேகத்தில் வந்து அது ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 16th கொஸ்டின், இந்தியாவிற்கான ஆப்கனின் முதல் பெண் தூதர் யார்? இந்தியாவிற்கான ஆப்கனின் முதல் பெண் தூதர் யார்? ஸோ ஆப்கனுக்கு வந்து இந்தியாவோட தூதராட்டு யாரை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சக்கியா வர்தக். ஓகேவா. நேம் சக்கியா வர்தக். அண்ட் தென் 17th கொஸ்டின், இயற்பியலுக்கான நோபல் பரிசு 2020 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபிசிக்ஸ்க்கு வந்து 3 பேர் கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ரோகர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஜென்சல், ஆண்ட்ரியா கெஸ். ஓகேவா. ஸோ ரோகர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஜென்சல், ஆண்ட்ரியா கெஸ். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கீவேர்ட் மாதிரி பென் கென் கெஸ் அப்படி மாதிரி வச்சுக்கோங்க. பென் கென் கெஸ். ஓகேவா. ஸோ ரோகர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஜென்சல் அண்ட் தென் ஆண்ட்ரியா கெஸ். ஓகேவா. அண்ட் தென் 18th கொஸ்டின், உலக விண்வெளி வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா October 4 to 8. ஓகேவா. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா செயற்கைக்கோள்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன. ஓகே. அண்ட் தென் 19th கொஸ்டின்,
கங்கா டால்ஃபின் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ கங்கா டால்ஃபின் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 5 தான். ஓகேவா? ஸோ அக்டோபர் 5 தான் வந்து கங்கா டால்ஃபின் டே. ஸோ இதை பற்றின இன்னொரு நியூஸும் கூட இருக்குது நமக்கு. அது தனியாக இருக்கா? இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டால்ஃபின் ஜலஜ் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் 3 ஸ்டேட்டில் 6 இடங்களில் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா நல்ல நீரில் உள்ள அந்த டால்ஃபின்ஸ்லாம் வந்து சுற்றுலா இதாட்டு மாற்றி நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு டால்ஃபின் ஜலாட் சஃபாரி, அதாவது டால்ஃபின் சஃபாரி. ஓகேவா? டால்ஃபின் வந்து இருக்கிறத பார்க்குறதுக்கு கூட்டு போகிறதுக்கான அது வந்து ஒரு சஃபாரி மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் அப்படி பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால். அடுத்து ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னா டால்ஃபின் டேனே பண்ணுறாங்க இன்றைக்கி அக்டோபர் 5. அடுத்து இன்னொன்று நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் ஆர்ட் என்னதை சொல்கிறோம்? கங்கா டால்ஃபினை தான் சொல்கிறோம். இது எப்போ அப்படின்னா 2010 தான் வந்து இந்த மாதிரி நமக்கு தேசிய நீர்வாழ் விலங்காட்டு டால்ஃபினை வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து IITM டீம் ஒர்க்ஸ் ரெகக்னைஸ்ட் அட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன். ஓகே, ஸோ வேவ்ஸ் டு வாட்டர் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது இசட் வரும். ஓகேவா? வேவ்ஸ் டு வாட்டர் ப்ரைஸ் வந்து IITMக்கு கொடுக்க போகிறாங்க, விச் மீன்ஸ் IIT மெட்ராஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ கடலில் அலைகள் வருது இல்லையா? ஸோ அந்த அலையோட எனர்ஜியை வச்சு அந்த தண்ணியில் உள்ள சால்ட்டை போக்கி, அதாவது டீசாலினேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமை வந்து என்ன பண்ணுறாங்க, IIT மெட்ராஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேவ்ஸ் டு வாட்டர் ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின், பேடிஎம் லான்ச்சஸ் மினி ஆப் ஸ்டோர். ஸோ பேடிஎம் வந்து நம்ம கூகுள் ஆப் ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்க வந்து கூகுளுக்கு போட்டியாக கொண்டு வர மாதிரி பேடிஎம் தனியாக ஒரு ஆப் ஸ்டோரே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட நமக்கு அக்டோபர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவருக்கு வேணால் ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சமீபத்தில் கண்டுபிடித்த அதிகமான அடுக்குகள் உடைய உறைக்கிணறு எங்கு அமைந்துள்ளது? விடை கீழடி. 2020க்கான நோபல் பரிசு மருத்துவ பிரிவில் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? விடை 3. யாருக்கெல்லாம்? ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ், அண்ட் தென் தேர்ட் ஒன் மைக்கேல் ஹவுட்டன். அடுத்து தேர்ட் கொஸ்டின், காற்று மாசுபடுவதற்கு எதிரான யுத்தம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கு நடக்க இருக்கிறது? விடை நியூ டெல்லி. ஃபோர்த் கொஸ்டின், டார்பிடோ ஏவுகணை சோதனை எங்கே நடந்தது? இந்தியாவில், ஒடிசாவில். ஃபிஃப்த்து, டாஸ்மேனியன் டெவில் விலங்கு எந்த நாட்டை சென்றது? விடை ஆஸ்திரேலியா. சிக்ஸ்த் கொஸ்டின், மியான்மருக்கு எத்தனை ரெம்டெசிவிர் மருந்து இந்தியா கொடுத்து உதவி அளித்துள்ளது? விடை 3000. செவன்த் ஒன், விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் இயந்திரம் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது? விடை தமிழ்நாடு. எய்த் ஒன், உலகின் முதல் சிறுகோள் சுரங்க ரோபோ எந்த நாடு உருவாக்கியது? விடை சீனா. ஓகே, சீனா. அண்ட் த நைன்த் கொஸ்டின், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? விடை ரஷீத் மசூத். AIFF விருது 2020 யாருக்கு வழங்கப்பட்டது? வீரர் பிரிவில் குர்ப்ரீத் சிங் சாந்து, வீராங்கனை பிரிவில் சஞ்சு யாதவ், அண்ட் தென் வந்து வைரமுத்து அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா 3 and 4 ரெண்டுமே வரும். வீரர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு குர்ப்ரீத் சிங் சாந்து. அண்ட் தென் 11th கொஸ்டின், இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி யார்? விடை RKS பதௌரியா. 12th கொஸ்டின், 12வது பிரிக்ஸ் மாநாடு என்று நடக்க உள்ளது? விடை நவம்பர் 17. 13th கொஸ்டின், புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் கிரிக்கெட் மைதானம் இந்தியாவின் உதவியுடன் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஸோ எங்கே அப்படி பார்த்தோன்னா மாலத்தீவில் தான் கொண்டு வர போகிறாங்க. 14th கொஸ்டின், சுற்றுலா தகவல் கருத்தியல் மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? விடை மாமல்லபுரம். 15th ஒன், இத்தாலியை புரட்டி போட்ட அலெக்ஸ் புயல் 1 மணி நேரத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் நகரும் வேகம் இருந்தது? விடை 112. 16th கொஸ்டின், இந்தியாவிற்கான ஆப்கனின் முதல் பெண் தூதர் யார்? விடை ஷகியா வத்தக். 17th கொஸ்டின், இயற்பியலுக்கான நோபல் பரிசு 2020 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? விடை 3 பேருக்கு. ஸோ யாரெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரோகர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஜென்சர், ஆண்ட்ரியா கெஸ். அண்ட் தென் 18th கொஸ்டின், உலக விண்வெளி வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 4 to 10. 19th ஒன், கங்கா டால்ஃபின் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 5.
IIT team works recognized at international competition Waves to Water Prize. Dolphin Jalad Safari launched in UP, Bihar, West Bengal. Sorry. National aquatic animal Ganga dolphins. Paytm launches mini app store. ஓகேவா, ஸோ இப்படி தான் நமக்கு October 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு October 7 கரண்ட் பார்க்கலாம். ஸோ நம்மளோட அதிகமா டீம் சேனலில் வந்து வீடியோ கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நமக்கு குவிஸ் மாடலில் நம்மளோட அதிகமான ஆப் ஸ்டோரில் வந்து இருக்கும். ஸோ நான் நைட்டு வந்து எப்படி ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சிருந்தேன். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.